குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 14/5/2026 இன்றைய நாளிலே ஸ்ரீ பிரபாவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 31ஆம் நாள் வியாழக்கிழமை. உத்தராயணம் என்கிற புண்ணிய காலத்திலே, வசந்த ருது என்கிற இளவேனிற் காலத்திலே இருக்கிறோம். மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே கடன் நீங்குவதற்கும் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் பாவங்கள் விலகுவதற்கும் வயசானவெல்லாம் சொல்லுவான் எனக்கு நல்லபடியா மோட்சம் கிடைக்கிறதுக்கும் எனக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா, இன்றைய நாள் திரையோதசி திதி அப்படிங்கிற திதி இருக்கிறது. அது பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனுக்கு உகந்த நாள். இந்த நாளிலே பிரதோஷ விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அதுவும் குருவாரத்தில் பிரதோஷ விரதம் இருந்தாலே அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும் நிதர்சனமாக நம்ம கை கூட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதனால இன்னைக்கு அந்த விஷயத்த நம்ம பண்ணணும். காலையில துவாதசி இருக்கு 8:13 வரைக்கும். அதுக்கப்புறம் திரையோதசி திதி வந்துடும். இன்றைய சந்திரனின் பிரயாணமானது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். மாலை 8:06 வரை இருப்பார். பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போயிடுவார். இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். மீனராசியிலே புதன் இருக்கும் போது அது நீச்சகதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் இந்த புதனுடைய சாரம் கொண்ட இந்த ரேவதி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல சனி பகவான் அதி தேவதையாக இருக்கிறார். இந்த சனியும் சேர்ந்து மீன ராசியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. பல விஷயங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள், முக்கியமா இந்த கடன் அடைக்கிறது, ஆரோக்கியத்துக்காக ஹெல்த் ரிலேட்டடான மேட்டர்லாம் பண்ணுறது, அப்புறம் தர்ப்பணாதி காரியங்கள்லாம் பண்ணுறது, சுப முகூர்த்தங்கள் இருக்கிறதுனால திருமணங்கள் போன்றவை தருவது போன்ற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம். நல்ல நேரம் காலையில் 10:30 11:30, மாலை வேலையில் அப்படின்னு பார்க்கும்போது 6:30 7:30 வரை. இன்றைக்கு ராகு காலம் 1:30, குளிகை நேரம் 9:10, யமகண்டம் 6 7:30. தெற்கு பக்கம் செல்பவர்கள் கொஞ்சம் எண்ணெய் குடித்து விட்டு செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே சூரியன் கடைசி ஹெப்ல இருக்காரு. 8 வினாழிகள் இருப்பார். இன்றைக்கு சந்திராஷ்டமம் உத்தரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சூரியன் உச்சத்திலே அமர்ந்து செவ்வாயுடன் இருக்கிற மேஷராசி, புதன் உடன் சேர்ந்த ஆட்சியிலே அமர்ந்து சுக்கிரன் ரிஷபராசி, மிதுனத்திலே குரு, சிம்மத்திலே கேது, கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவானும் சந்திர பகவானும் என்று இந்த நாளை உரித்து கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு. இன்றைய நாளின் சூரிய உதயமானது காலை 5:54 அப்படிங்கிற நேரத்தில் அரைக்கிறது. இன்றைக்கு நமக்கு எப்படி ஒரு ராசிக்கும் பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணலாம், பாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசியின் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அமரப் போகிறார். அதாவது 4ஆம் இடத்துக்கார 12இல் அமர்வு அப்படின்னு சொல்லுவோம். சுகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுடன் சேர்ந்து செய்வதனாலே வேலைகள்லாம் நிறைய செய்யணும். பயப்படாம எல்லா காரியம் செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. தைரியம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும்போது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும். கொஞ்சம் யோசித்து நிதானமாக செஞ்சீங்கன்னா போதும். இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3 1. இன்றைய நாளிலே பிரதோஷ சிவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. நல்ல விஷயங்களும் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே சுக்கிரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிற உங்க ராசிக்குள்ளார இருந்து 11ஆவது இடத்துல 3ஆம் இடம் என்கிற முயற்சி திறமைக்குரிய இந்த சந்திர பகவான் இருக்கிறாரு. மற்றவர்கள் மேல் அதிகமான பரிவும் பாசமும் கொள்ளக்கூடிய சூழ்நிலை காட்டும். சனி பகவானால இரக்கங்கள் நிறைய இருக்கும். நிறைய பேர் இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொண்டு வருவீங்க. பொது தொடர்புகள் இருக்கும் போது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. லாபம் உண்டு. வேலைகள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கான திறமைக்கான வெளிக்கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. 4 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவனின் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ளர குரு இருக்கிறார். தொழில் ஸ்தானத்துக்குள்ள சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கொஞ்சம் அசதிகளும் வருவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா சனி பகவான் எப்பவுமே ஸ்லோ பிளானட் அப்படின்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் மனதில்
2ஆம் இடத்துக்காரரோட எண்ணங்கள், குடும்பத்தை பத்தின எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அசத்தும் அப்படின்னு இருக்கு. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இன்னைக்கு எல்லா காரியங்களையும் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச காரியங்கள் மட்டும் செஞ்சுட்டு, புதிய காரியங்களை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 3, 7. இன்றைக்கு நீங்கள் சிவனை வழிபடுவது, காலையிலே சிவ வழிபாட்டுக்கான இதெல்லாம் போட்டுருங்க. ருத்ரம் சமகம்லாம் கேட்டுடுங்க. அதே போல திருமந்திரங்கள் எல்லாம் கேட்டுவிட்டு நீங்கள் காரியத்தை தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன். உங்க ராசிநாதனான இந்த சந்திர பகவான் இன்றைக்கு சனி பகவானுடன் சேர்ந்து 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே உட்காருகிறார். அங்கே சனியுடன் சேர்ந்தவர் ரேவதி நட்சத்திரம் என்கிற 12ஆம் இடத்துக்காரரோடு சேர்வதனாலும் அங்கே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிற காரணத்தினாலே இன்னைக்கு தேவையில்லாம நிறைய இடத்துல ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வரும். அதனால் கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிடுங்க. தேவையில்லாத கோவப்படுறது அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, நல்லது. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனை சிந்தையில் நிறுத்துங்கள், நன்மையாக முடியும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்கு அஷ்டமத்தில் அமரக்கூடியதாக இருக்கிறார் சந்திர பகவான். ஆனால் கொஞ்சம் வெளியில போறார். அதனால உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. 12க்குரியவர் 8லே மறைந்து விட்டார் அப்படிங்கிறதுன்னு வைத்துக்கொண்டாக்க லாபத்தை கொடுப்பாருன்னு தெரிகிறது. அதனால இன்னைக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கவலைப்படாமல் இன்னைக்கு காரியங்கள்லாம் செய்யலாம். முக்கியமாக உத்திர நட்சத்திரக்காரர் மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளை அமைவதற்கு சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு நல்லது. வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு உத்திரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மத்தியான வேலையில ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதாவது புதிய வேலைகள்லாம் செய்யணும்னா கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. நிறைய வரவுகள்லாம் இருக்கும் இன்னைக்கு, கவலைப்படாதீங்க. லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள் தான், அதுக்காக பயப்பட வேண்டாம். ஆனா செய்யற காரியத்தை புதிய காரியங்கள் செய்யாம இருக்கிற ரொட்டீனை இன்ஃபேக்ட் இன்வால்வ்டா செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள்லாம் கொண்டு. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனை வழிபட்டு இந்த காரியத்தை ஆரம்பிங்கள், நல்ல பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவானுடன் சேர்ந்த சந்திரன். அதனால யோகங்கள் நிறைய உண்டு. உங்களை பத்தின ரெகக்னிஷன் நிறைய கிடைக்கும். நீங்க பல பேர்கிட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கும் கிஃப்ட் வரும் சார் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு சுப முகூர்த்தம், நிறைய காரியங்கள்லாம் கலந்து கொள்வீங்க. அங்க உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. 5, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சிவனையும் சிந்தைகளை நிறுத்தினால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்திலே அதிர்ஷ்டஸ்தானத்திலே சந்திர பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த 3ம் 4ம் சேர்ந்தவர் இந்த சனி பகவான். அதனால உங்களுக்கு பல விதத்திலும் வெற்றியை கொடுப்பதற்கான நல்ல நாள் இன்று. எந்த காரியத்தையும் யோசிச்சு அழகா செஞ்சீங்கன்னா, முக்கியமா இந்த கோவில் காரியங்கள்லாம் இருக்கிறது, வெளிவட்டார் தொடர்பு காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் செய்யுங்க. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிமையாக அமைவதற்கு சிவனை சிந்தையில் நிறுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ள சனி பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிற சந்திர பகவான் அஷ்டமத்துக்குரியவர். அவர்னால நீங்க மற்றவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நன்மை உண்டு. சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள். முக்கியமா இன்னைக்கு வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து மனசுல வரும். நிறைய பேரை பார்க்கும்போது அந்த வீடு கட்டலாம்னு ஆசைப்படுறேன், இந்த வீடு கட்டலாம்னு ஆசைப்படுறேன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட் ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதை மெட்டீரியலைஸ் ஃபேக்டரா மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. அதில் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனை நிறுத்துங்கள். உங்கள் மனதிலே நல்ல பலன்களையும் உங்களுக்கு உண்டாக கொடுப்பார். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர எதையும் செய்யக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக சனி பகவானுடன் சேர்ந்து அமர்கிறார் சந்திரன். அதனால நன்மைகள் பல உண்டு. பண வரவு உண்டாகும்.
இன்றைய நாளிலே சுப முகூர்த்த காலங்களிலே நிறைய கலந்துக்கும் போது உங்களுக்கு புதிய ரெஃபரன்சஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். சொந்தக்காரங்கள நல்ல அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பிரதோஷ வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு நிறைவான நாள்னே சொல்லலாம். உங்க ராசிநாதனான சனி பகவானுடன் சேர்ந்து அமர்ந்து 2ஆம் இடத்திலே அமர்கிறார். சந்திர பகவானும் குடும்பத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு நிறைய இருக்கும். வெளியில போகும்போது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். மனதிலும் நல்ல நிறைவாட நாளை ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பலதும் வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு சிவனை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளறைய சனி பகவானுடன் சேர்ந்து சனியை அதிசாரமாக கொண்ட அதிதேவதையாக கொண்ட ரேவதி நட்சத்திரத்திலே சந்திரன் அமர்கிறார். உங்களுக்கான புகழ் வேலையில பாருங்க, உங்களை மாதிரி ஆளே இல்லைன்னு இன்னைக்கு பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. 4 பேரை பார்க்கும்போது அது கொஞ்சம் கர்வமா கூட தோணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால மனம் மகிழ்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நல்ல பரபரப்பா இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. இன்றைய நாளிலே 9, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனை வழிபடுங்கள். இந்த நாள் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன்.